ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை another vlog. ஸோ நேற்று வந்து என்னால் வீடியோ போட முடியல. எதனாலனா நிறைய பேர் வந்து நான் போட்டிருந்த ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஓலா என்னாச்சு, ஓலா பற்றின அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கும் வந்து தோணிகிட்டே இருந்துச்சு, நம்ம ஓலா வண்டி வந்து இவ்வளோ சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே நம்ம அதை பற்றி நான் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆனால் கடைசியாக இப்போ என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஓலா என்ன ஆச்சு, சரி பண்ணிட்டேனா, சரி பண்ணலையா, சரி பண்ண முடிஞ்சிச்சா, சரி பண்ண முடியலையா சொல்லாம விட்டுட்டேன். அது அப்படியே நான் ஏன்னா மத்த எனக்கு வேற வேலையும் இருக்கு. அது இல்லாம நான் வந்து புதுசாவும் கிரியேட் பண்ணணும்ல, வீடியோஸ் புதுசா வேற கண்டென்ட்டும் பண்ணணும். ஒரே மாதிரியே ஓலா பத்தின வீடியோ மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க முடியல அப்படிங்கறதுனால நான் கிரியேட்டிவா வேற எதனா கண்டென்ட் யோசிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் புதுசா. ஸ்டில் இன்னுமே எனக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்படியே ஷெட்யூல் பண்ணி வச்சிருந்தேன். நேத்து போட வேண்டிய வீடியோ வந்து ஷெட்யூல் பண்ணதை வந்து மறுபடியும் அன்லிஸ்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு பண்ண வேண்டியது வந்து அன்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இன்னைக்கு வந்து ஓலா பத்தின எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா ஓலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நேத்து தான் கொண்டு போய் கொடுத்தோம். ஸோ நேத்து அதனால தான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருந்தனால ஸோ ஆடியன்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம அதை பத்தின வீடியோ போடாம நான் வேற ரொட்டீனா நான் பாட்டுக்கு நான் என்னோட போக்குல வீடியோ போட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா ஸோ நான் ஆடியன்ஸை மதிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிடவே கூடாது என்னைக்குமே. அப்படிங்கறதுனால என்னைக்கும் வந்து நான் எப்படி ஒரு ஆடியன்ஸா யூடியூப் பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி உங்களை மாதிரி உங்கள இருந்தே தான் நான் இப்போ வீடியோவும் மேக் பண்றேன். ஸோ அதனால நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறனால நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் வருது. அது இல்லாம எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்லயும் வந்து ஓலா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியும் போடுறாங்க. வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டி ரெடி ஆனோடனே நான் இன்னும் வண்டியை எடுக்கல, டெலிவரி எடுக்கல. ஆக்சுவலி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 பேர் சென்னையில இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் வச்சு அவங்க ஹெல்ப் பண்ணனால வண்டியை டோ பண்ணிட்டு போனோம். ஹைவேல அண்ட் சிட்டிக்குள்ளார ரொம்ப டிராபிக் எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் வந்து வண்டியை டோ பண்ணிட்டு போரூர்ல வந்து ஹைப்பர் ஜோன் அப்படின்னு வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல வந்து சர்வீஸ் பண்ற ஒரு ஸ்டோர் ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போனோம். அவங்க கிட்ட போயிட்டு வண்டியை கொடுத்துட்டு நான் போகும்போது ஆக்சுவலி அவங்க இல்லை அன்பார்ச்சுனேட்லி. அப்புறம் நான் வண்டியை கொடுத்துட்டு அங்க நிறுத்திட்டு வந்துட்டேன். வண்டியை முதல்ல சேஃபான ஒரு இடத்துல சேர்த்தணும். ஏன்னா வீட்லயே நின்று இருந்தாலும் வீட்டுல இருந்தா வீட்டுல சேஃப் தான், பட் வண்டிக்கு உயிர் இல்லை அப்படிங்கும் போது வீட்டுல நிறுத்தி வச்சிட்டு இருந்தா அது இன்னும் 4 கடத்த வேஸ்ட் ஆயிரும் இல்லையா. அதனால கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறுத்தியாச்சு. அங்க நிறுத்திட்டு அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னோடனே ஓகே நான் இப்போ அவ்வளவுதான் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டு வண்டியும் ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து வண்டியோட சர்வீஸ் தான் வச்சிருக்காங்க. ஆனா பேட்டரியை வந்து வேக் பண்றதுக்கு இன்னொரு இடத்துக்கு தான் போய் அவங்க பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அந்த பேட்டரியை கழட்டிட்டு போயிட்டு பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி பூஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அது பண்ணி அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஆச்சு, அது ஒரு பில்லு. அண்ட் அதுக்கப்புறம் பேட்டரி எடுத்துட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒயரை வந்து எலி கடிச்சிருந்துச்சாமா. ஸோ அந்த ஒயரை வந்து எங்க எலி கடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்னோட அப்பார்ட்மெண்ட்ல எலி கிடையாது. மேபி என்னோட டவுட் என்னன்னா நான் ஓலா சர்வீஸ் சென்டர்ல நிறுத்தியிருந்தேன்ல அங்க அவங்க வந்து ரொம்ப அப்படி போட்டு வச்சிருந்தாங்கல்ல அங்க வந்து எலி ஏறி கடிச்சிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ அவங்களும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, அங்க கடிச்சிருக்கும் ப்ரோ, அங்க இருக்கும்போது எலி ஏறி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வண்டி ரெடி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் போய் பார்க்கல. ஸோ நான் போய் பார்த்துட்டு வண்டி டெலிவரி எடுக்கணும். இன்னொரு 1 or 2 daysல போய் எடுத்துருவேன். போயிட்டு எடுத்துட்டு தென் அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ போரூர்ல வந்து கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா முருகன் இட்லி கடைக்கு பின்னாடி போரூர்ல வந்து போரூர் பிரிட்ஜ் இருக்கும். போரூர் பிரிட்ஜ் பக்கத்துலயே முருகன் இட்லி கடை இருக்கும். முருகன் இட்லி கடைக்கு அப்படியே பின்னாடி பில்டிங் தான் ஹைப்பர் ஜோன். ஸோ நீங்க யாராவது ஓலா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்களும் அவங்கள போய் பார்க்கலாம். ஹைப்பர் ஜோன் கூகுள் மேப்ல அடிச்சாலே அவங்களோட இது லொகேஷன் வரும். எனக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல நான் பண்ணி தரேன், நான் ஆக்சுவலி ஓலா எலக்ட்ரிக்கு பண்ணுவேன், நான் வந்து ஓலால தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து சர்வீஸ் பண்ணி தரேன், எனக்கு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் நான் நிறைய வண்டி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டிஎம் பண்ணாங்க. ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்ல வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பட் நான் வந்து எதனால அவங்களுக்குலாம் கொடுக்கலன்னா மெசேஜ் பண்ணவங்க எல்லாருமே ஒன்னா கோயம்புத்தூர், தருமபுரி அண்ட் கிருஷ்ணகிரி அந்த மாதிரியான ஒரு ஊர்ல தான் இருந்தாங்க. நான் இங்க இருந்து ஷிப் பண்ணி வண்டி எடுத்துட்டும் போக முடியாது. அண்ட் அவங்க வந்து இங்க வந்து பண்ணி தருவாங்களும் எனக்கு கேட்கறதுக்கும் இது இல்லை. அண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்கன்னா நீங்க பேட்டரி கழட்டி அனுப்பிடுங்க, நான் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன், திரும்ப நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க.
நான் எப்படி வண்டியை பிரித்து பேட்டரி கழட்டி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து எனக்கு அது வந்து ஒரு 75% அது வந்து முடியாத ஒரு காரியம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ரொம்ப ரியலி வந்து எனக்கு நான் பார்த்து அவங்க அவங்க பண்ணதுல வந்து அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணதுலேயே நான் ரொம்ப வியந்துட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தருமபுரியில அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடினா கூட நான் அவங்க பண்ண மெசேஜ் எல்லாமே டேக் பண்ணி நான் போடுறேன். தருமபுரியில அவங்க சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. நான் பஸ் ஏறி அங்க வரேன். எல்லா டூல்ஸ், எல்லா மெஷின்ஸ் எல்லாம் எனக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட் வேணுமோ அது எல்லாமே நான் எடுத்துட்டு டிராவல் பண்ணி வரேன். நான் அங்க இருந்து கழட்டி உங்களுக்கு வந்து பிரிச்சு என்ன ப்ராப்ளம், என்ன கம்ப்ளைண்ட்ங்கிறத பார்த்துட்டு சர்வீஸ் பண்ணி குடுக்க முடிஞ்சா குடுத்துட்டு அங்கேயே இருந்து குடுத்துட்டு வந்துடுறேன். ரெடி பண்ணி குடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி இல்ல பேட்டரி கழட்டி இது பண்ணணும், ஏதாவது பிரச்சனை இருக்குது, பேட்டரியில சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் திரும்ப அங்கிருந்து பேட்டரி எடுத்துட்டு ஷிப்மெண்ட் பண்ணி நான் தருமபுரி வந்துட்டு நான் பேட்டரியை சர்வீஸ் பண்ணிட்டு திரும்ப நான் வந்து சென்னைக்கு நானே டிராவல் பண்ணி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து டிராவல்க்கு வந்து அவங்க டிராவல் பண்ணி வரதுக்கு உண்டான சார்ஜஸ் நம்ம பே பண்றதா இருந்தாலும் இந்த சர்வீஸ் அவங்க பண்ணுங்கிறதுக்கு அவங்க யோசிச்சாங்க பாத்தீங்களா. ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அவங்க கிட்ட வண்டியை கொடுக்கல. நான் வந்து போரூர்ல ஒருத்தவங்கள்ட்ட தான் வண்டி கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா உடனே இப்போ நான் கொண்டு போய் வண்டி கொடுத்தேன். அவங்க நான் கொடுக்கும்போது வண்டி அவங்க பார்க்கல, வெளியில இருந்தாங்க. அண்ட் நான் இன்னுமே இப்போ வரையும் அவங்க நான் நேர்ல பார்க்கல. அவங்க வந்து வண்டியும் ரெடி பண்ணி ஓட்டியும் காமிச்சிட்டாங்க. நான் இங்க ஆப்லயும் செக் பண்றேன். எல்லாமே பக்காவா இருக்கு. மறுபடியும் பழைய மாதிரி ஓகே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நானும் செக் பண்ணேன் ஆப்ல. அவங்களும் வந்து ஒரு 1 வீக் ஓட்டிட்டு நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா 1 வீக் வந்து உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கு ஓட்டி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் பொறுமையா கூட வண்டி எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஹோப்ஃபுல்லி தேங்க்ஃபுல்லி வண்டி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சக்ஸஸ். போயிட்டு நான் வந்து வண்டி எடுக்கிறேன். வண்டி எடுத்துட்டு வந்து நான் சிங்காரமாக அதை ஓட்டி வண்டி வீடியோ எடுத்து போடுறேன். பாய்.